கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 26வது சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளித்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்தில் நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நின்றது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன். இதில் இந்த தியானிக்க வேண்டிய வசனம் முதலாவது வசனமோ ரெண்டாவது வசனமோ. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. என்னை நியாயம் விசாரியும், என்னை நியாயம் விசாரித்து பாரும். நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன்யா, நான் ஒருபோதும் நான் தள்ளாடுவதில்லை. ஏன்? நான் உண்மை நம்பியிருக்கிறேன், மனுஷன் அல்ல, உண்மை நான் நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைங்க யாருமே தள்ளாட போவதே இல்லை. உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை தள்ளாடுற மாதிரி யாருமே இல்லையே, தாங்குவதற்கு யாருமே இல்லையே. நீங்கள் சொல்ல வேண்டிய சான்ஸே வராது. ஏன்னா அவர் அநேக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அதனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர்களோடு பேசுகிற வார்த்தை, அவர் தாங்குவாருங்க. அவர் நம்மளை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நாம் அவரை நம்பி இருக்கிறோம் இல்லையா? அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார். இரண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதக்காரன், கர்த்தாவை என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளித்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லை, என்னை சோதித்து பாரும், பரிசித்து பாரும், புடமிட்டு பாரும் என்று சொல்கிறார். இரண்டு காரியம் உண்டு. ஒன்று, சோதனை நேரத்தில் நாம் அவருடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா, வேத வசனத்தின்படி நடக்கிறோமா. இரண்டாவது, தேவன் சோதிக்கும்போது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா அல்லது சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா. இந்நாட்கள் அநேக தேவனுடைய ஜனங்க தேவன் சோதிக்கும்போது சத்தியத்தில் நடக்கிறதில்ல. ஒன்றியவான் மன்னிக்கவும் 3 வசனமும் 4 வசனமும் வாசிக்கும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கேள்விப்படும்போது அந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு ஊழியக்காரருக்கு, என்னுடைய விசுவாசிங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா, நடக்கிறாங்க, உங்கள் விசுவாசிங்க எவ்வளோ சத்தியத்தில் எவ்வளோ அழகாக நடக்கிறாங்கன்னு மற்றொரு ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்கன்னா, அந்த ஊழியக்காரருக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. அதே போல் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடையும் எதிர்பார்க்கிறார். சத்தியத்தில் நடக்கணும். என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சத்தியத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும். சத்தியம்னா வேத வசனம் தான்.
அதனால தான் வெளிப்படுத்தல் நாம் வாசிக்க முடியும். வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் இவைகளின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். வேத வசனம் சத்தியம். அந்த வசனத்தின்படி நாம் நடக்க பிரயாசப்படணும். 100க்கு 100 நம்ம நடக்க கஷ்டம். ஆனால் நம்முடைய மனதில் ஒரு வாஞ்சை இருந்தால் போதும், கர்த்தர் 100க்கு 100 நடக்க உதவி செய்வார். அவரால் முடியும், முடியாதுன்னு இல்லவே இல்லை. இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், மோசமான உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? ஒரு பிள்ளைகிட்ட நாட்களில் உண்மையாக சொல்ல முடியல, நமக்கு நெருங்கினவர்கிட்ட உண்மை பேச முடியல. அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் உண்மையாக பேச, சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு வாஞ்சையோ, சத்தியத்தின்படி நடக்கணுமே. நான் பொய் சொல்லிட்டேனே, ஆண்டவருக்கு பொய் பிடிக்காதே, பொய் நாவல் ஆண்டவர் அருவருக்கிறாரே, அந்த ஒரு வேதனை நமக்குள்ளே இருக்கணும். பார்த்துடுங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வேதனையே இல்லை. பொய், அதான் சங்கீதக்காரன் சொல்லுவார் நினைக்கிறேன், சங்கீதமாக வெளிப்படுத்தணும் இல்லையா? பொய்யை விரும்பி பேசுவார்களாம், பொய்யை விரும்பி பேசுவார்கள். சிலவங்க பொய்னால் விருப்பம். நான் பொய் சொல்கிறேன் இல்லைன்னு இல்லை, வருத்தப்படுவேன். அதுக்கு பிறகு சில சூழ்நிலை நிமித்தம் பொய் பேச வேண்டியது இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் என்ன செய்ய? ஏசப்பா, அப்படிப்பட்ட நிலவரம் எனக்கு வேண்டாம், சத்தியத்தில் நான் நடக்கணும், கிருபைதாங்க கேட்குறேன், நிச்சயமாக தருவார், விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, 2வது தேவன் நம்மளை பரிசித்து சோதித்து புடமிட்டு பார்க்கும்போது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும், சத்தியத்தில் நிலைத்திருக்கணும், அங்கும் இங்கும் ஆடிடக்கூடாது. நாட்களில் கள்ள உபதேசம் போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு மன்னிக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஏதேன் தோட்டத்தில் கூட ஒரு சத்தியத்தை சொன்னார் இல்லையா? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். சத்தியத்தை சொன்னார். ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது. நீ என்னைக்கு புசிப்பாய் அன்னைக்கு செத்தாய். ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் பிசாசு வந்து என்ன சொன்னால், நீ சாவதில்லை, நீ சாக மாட்டப்பா, உன் கண்ணு தெளிவாகும். எவ்வளோ தந்திரமாக பேச ஆரம்பித்தான் இல்லையா? தந்திரமாக பேசி அது பழத்தை சாப்பிட வச்சு ஆண்டோடைய அன்பை விட்டு விலக வச்சான் இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்நாட்களில் கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். கள்ள உபதேசம் செய்கிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜாக்கிரதையாக இருப்போம். கள்ள உபதேசத்துக்கு செவி கொடாது இருப்போம். இனிப்பாக பேசுவாங்க, பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அதான் சாத்தானின் உபதேசம். விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் மன்னிச்சார் அல்லவா? உன்னை மன்னிப்பார்மா, உன்னை மன்னிப்பார் ஐயா, பரவாயில்லவா? 2 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, 3 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, மன்னிப்பார், உன்னை மன்னிப்பார். ஏன் சொல்லுவாங்க? பிசாசு இந்நாட்களில் சபைகளில் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறான். ஜாக்கிரதை. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவருடைய சத்தியத்துக்காக நான் உறுதியாக இருக்கணும், அவருடைய அன்பில் நான் உறுதியாக இருக்கணும், விழுந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த 2 சோதனை கொடுத்த போது அவர் வெற்றியை கண்டார். அதனால தான் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம்.
நாம் அவரை நம்பியிருக்கிறோம். அவர் நம்மளை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் நம்மளை பரிசித்து சோதித்து புடமிட்டு பார்க்கும்போது சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தில் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவரையா அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அநேக முறை நாங்கள் தள்ளாடுகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தள்ளாடுவதில்லை என்று ஆண்டவரை பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஒருபோது தள்ளாட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை பரிசிக்கும் போது, சோதிக்கும் போது, புடமிட்டு பார்க்கும்போது உடைய சத்தியத்துக்காக நாங்கள் நிலைத்து நிற்க, சத்தியத்தில் நடக்க, உடைய அன்பில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. பலவீனமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரர் குடும்பங்களில், பாஸ்டர்மார் குடும்பங்களில், விசுவாசிகள் குடும்பங்களில், அறியாத ஜனங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே சுகத்தை கொடு. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு சமாதானத்தை ஊற்றேறும். நதி போல பாயிட்டு ஆசீர்வதியும். பாசோத்திரம் என் நாட்கள் போகும்போது வரும்போது ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய கிரிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.